ஃபர்ஸ்ட் பாருங்க, உனக்கு ஆங்கிலம் பேசணும் போல இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உனக்கு ஆங்கிலம் பேசணும் போல இருக்கான்னு நம்ம கேள்வியில ஆரம்பிச்சிருக்கிறோம். சோ டு யூ, கேள்வி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா டு யூ அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். சோ டு யூ ஃபீல் லைக், சோ பேசணும் அப்படிங்கிறதுக்கு இங்க ஸ்பீக்கிங். என்ன பேசணும்ங்களாங்க? இங்கிலீஷ். டு யூ ஃபீல் லைக் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், உனக்கு இங்கிலீஷ் பேசணும் போல இருக்குதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இங்க நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு ஆங்கிலம் பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எதுக்கான ஆன்சர்? இதுக்கான ஆன்சர். உனக்கு ஆங்கிலம் பேசணும் போல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சோ எஸ், எனக்கு ஆங்கிலம் பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ ஐ ஃபீல் லைக், ஐ ஃபீல் லைக் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், எனக்கு ஆங்கிலம் பேசணும் போல இருக்கு. சோ எஸ் போட்டா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இல்ல அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். உனக்கு ஆங்கிலம் பேசணும் போல இல்லையா அப்படின்னு சொல்லி நெகட்டிவ்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க? நெகட்டிவ்ல, அது பாசிட்டிவ்ல கேட்டிருக்காங்க, இது நெகட்டிவ்ல கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ்க்கு நம்ம டூ யூஸ் பண்ணோம், நெகட்டிவ்க்கு டோன்ட் யூஸ் பண்றோம். டோன்ட் யூ ஃபீல் லைக், இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் யூ ஃபீல் லைக். எப்படி இல்லையா? ஆங்கிலம் பேசணும் போல இல்லையா? சோ ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஓகே, ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். சோ நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு ஆங்கிலம் பேசணும் போல இல்லை. சோ இங்க நெகட்டிவ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இங்க நெகட்டிவ்ல ஆன்சர் பண்ணிருக்காங்க. சோ நெகட்டிவ்ல ஆன்சர் பண்ணும்போது எஸ் அப்படின்னு போட்டாலும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ், எனக்கு ஆங்கிலம் பேசணும் போல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும். இல்ல அப்படின்னா நோ. சோ அதை நம்ம ரெண்டையுமே எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். எனக்கு ஆங்கிலம் பேசணும் போல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஐ டோன்ட், ஐ டோன்ட் ஃபீல் லைக், ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், எனக்கு ஆங்கிலம் பேசணும் போல இல்லை. ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், எனக்கு ஆங்கிலம் பேசணும் போல இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல எஸ், எஸ்ன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட். எஸ், ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட் இங்க நம்ம நோ, இல்ல, நோன்னு நம்ம போட்டு எழுதும் போது டோன்ட் யூ ஃபீல் லைக் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், உனக்கு ஆங்கிலம் பேசணும் போல இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நோ நோ சொல்லுவாங்க இல்லையா? நோ நோ நோ, ஐ ஃபீல் லைக் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஆங்கிலம் பேச தோணலையா அப்படின்னு கேட்டா எஸ், ஆமா எனக்கு ஆங்கிலம் பேச தோணல அப்படின்னு சொல்லும்போது எஸ், ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தோம். சோ நெகட்டிவான ஒரு ஆன்சரை நம்ம பாசிட்டிவான எஸ்ல சொல்லியிருக்கோம். அதுவே பாசிட்டிவான ஆன்சரை நோங்கிற நெகட்டிவான வேர்ட்ல சொல்லியிருக்கோம்.